Today we are going to see how to find your skateboarding balance. So skateboarding balance அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டும் போது அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது, அப்புறம் பைக் ஓட்டும் போது அதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் நீங்கள் ஸ்கேட்போர்டிங் ஓட்டும் போது அதுக்கு ஒரு பேலன்ஸ் தேவை. ஸோ முன்னாடி 2 வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி ஸ்கேட்போர்டில் நிற்கணும் அண்ட் உங்களுக்கு எந்த பொசிஷன்ஸில் வந்து நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அது 2த்தையும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 2 ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயும் நின்று நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ G1 ஸ்டார்ட்ஸ். ஸோ நம்ம சைக்கிள் ஓட்டும் போதும் சரி, பைக் ஓட்டுவதும் சரி, அதோடைய பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனுடைய ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்கேட்போர்டை ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது உங்களுக்கு அதனோட ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்குதுன்றது தெரியாது. ஸோ நான் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கேட்போர்டோடைய ஸ்பீடை கண்டுபிடிச்சேன் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போதில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேட்போர்டோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஸ்கேட்போர்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி ஸ்கேட்போர்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். அண்ட் நான் இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கேட்போர்டு ஓட்டும் போது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன மெத்தடு நான் காட்டுறேன், ஆனால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. இப்படி நீங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேட்போர்டோடைய ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்போவுமே பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கேட்போர்டு இவ்வளோ ஸ்பீடாக போகுது, நீங்கள் இப்படி சாயும் போது ஸ்கேட்போர்டு வந்து ஸ்லிப் ஆகுது, இல்லை ரொம்ப ஃப்ரண்ட் வரும்போது ஸ்கேட்போர்டு வந்து வேறு விதத்தில் ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நீங்கள் இந்த உட்காந்து ஓட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம நின்று இந்த ஸ்கேட்போர்டு மேலே நின்று பேலன்சிங் வந்து பண்ணணும். ஸோ ஸ்கேட்போர்ட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாடி பொசிஷன், அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு சர்ஃபரோட பாடி ஸ்டாண்டிங் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி நிற்பார். ஸோ ஏன்னா வந்து அந்த அலையோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த போர்டுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த சர்ஃபர்ஸ் வந்து இப்படி நிற்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பெண்டிங்கில் நிற்பாங்க. இந்த ஸ்கேட் போர்டே லாங் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உக்காந்துப்பாங்க, ஒரு ஆஃப் சிட்டப்ஸ்லேயே ஃபுல்லாக உக்காந்துப்பாங்க. ஏன்னா லாங் போர்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது வந்து அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த ஸ்பீடை வந்து நம்ம கீழே விழாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் அவங்க போர்ட்லேயே உக்காந்துக்கிட்டே ரைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு அவங்களுக்கு தெரியும், அதே சமயம் அவங்க கீழே விழாமல் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து லாங் போர்டோட ஸ்டைல். இப்போ நம்மளோட ஸ்கேட் போர்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்டு எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது உங்களோட பேலன்ஸ் ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி நிற்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து கரெக்டான பேலன்ஸ். ஸோ நீங்கள் இப்படி நின்றால் தான் நீங்கள் முன்னாடி போகும்போதும் ஸ்லிப் ஆக மாட்டீங்க, பின்னாடி ரொம்ப பின்னாடி வரும்போதும் ஸ்லிப் ஆக மாட்டீங்க. நீங்கள் இப்போது நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக நின்றிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா போர்டு ஸ்பீடாக போகும், அந்த டைம் நீங்கள் வந்து முன்னாடி போய் இப்படி விழுந்துடுவீங்க. ஸோ அகெயின் ரொம்ப ஸ்பீடாக போகுது சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அப்புறம் பின்னாடி ஸ்லிப் ஆகி விழுந்துடுவீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் நின்றுக்கணும். அதுதான் வந்து ஹாஃப் சிட்டப்ஸ்ன்னு சொல்லலாம். லைக் இவ்வளோ தூரம் நீங்கள் பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி இருந்தாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இப்படி இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து பேலன்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக கீழே விழ மாட்டீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து ஸ்கேட் போர்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் இப்படி கூட பண்ணலாம், இப்படி ஆஃப் சிட்டப்ஸில் இப்படி பண்ணி கூட உங்களுடைய பேலன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஃப்டர் யூ ஐடென்டிஃபைங் யுவர் ஸ்டாண்டிங் பொசிஷன், லைக் நீங்கள் ரெகுலர் ஸ்கேட்டரா இல்லை கூஃபி ஸ்கேட்டரா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆஃப் சிட்டப்ஸில் உட்காந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே விழாமல் நிற்கலாம். ஸோ இது 2த்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2த்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி ஸ்கேட் போர்டில் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து
உங்களால் கண்டுபிடிக்க முடியும். G1 ஸ்டாப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கேட் போர்ட் ஸ்பீடை எப்படி கண்டுபிடிச்சி அண்ட் அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஸ்டைலில் நீங்கள் நின்றால் ஈஸியாக ஸ்கேட் போர்டு ஓட்டும் போது பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்று நான் ஓட்டி காட்டுறேன். ஸோ பேலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ் அவேக்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ நான் இந்த கிவ் அவே சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து இப்போது நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த கிவ் அவேனாலே ஏதோ ஒன்று ட்ராக் ஆகிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் அப்கமிங் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ஸ்கேட் போர்டிங்கை வந்து ஷார்ட் வீடியோஸில் பார்த்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். லாங் ஃபார்ம் வீடியோஸாக வரும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷார்ட் ஃபார்ம் வந்து எடிட் பண்ணி போடலாம் சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த கிவ் அவே சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டில் நான் பிளான் பண்ண மாதிரி அந்த நம்பர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலை. பட் 100 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்கேட் போர்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபேபியன். அண்ட் until then, be happy and keep smiling. Tata, bye bye, see you.